මමත් බොහොම තරහෙන් ඉන්නේ මේක දැකලා මගේ කාලේ විදුලි බලාගාර ගණනාවක් හැදුවා. නොරොච්චෝලේ බලාගාරයත් මුල්ගල් තියලා මුදල් හොයලා ඔක්කොම පටන් ගත්තේ මම. நாட்டின் மின்சார தட்டுப்பாடு நிலைமையை கண்டு நான் கோபமடைந்துள்ளேன். எனது காலத்தில் மின்சார உற்பத்தி நிலையங்களை அதிக அளவில் உருவாக்கினேன். நுரைச்சோலை அனல் மின் நிலையத்திற்கு நாங்களே அடிக்கல் நாட்டி அதற்கான நிதியை திரட்டினோம். அடுத்து ஆட்சிக்கு வந்த ராஜபக்ஷ அரசாங்கமே எமது ஒப்பந்தத்தை கிழித்தறிந்துவிட்டு நாங்கள் திட்டமிட்டதைப் போல 2 மடங்கு நிதியை பயன்படுத்தி அமைப்பதற்கு மீண்டும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். அதற்கு செலுத்தப்பட்ட மேலதிக நிதி எங்கு சென்றது என்று என்னால் கூற முடியும். எனினும் இந்த சந்தர்ப்பத்தில் கூற விரும்பவில்லை. நான் திட்டமிட்டவாறு நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தை நடாத்தி சென்றிருந்தால் இன்று மின்சார பற்றாக்குறை ஏற்பட்டிருக்காது. கலனி திச உள்ளிட்ட பல்வேறு மின் உற்பத்தி நிலையங்களை நாங்கள் உருவாக்கினோம். தற்போதைய அரசாங்கத்திலும் தவறுகள் உள்ளன. 4 வருடங்களுக்கு முன்னதாக அரசாங்கத்தின் 2 பிரதானிகளிடமும் கூறினேன். மின்சார சபையினால் பரிந்துரைக்கப்பட்ட 4 நிலக்கரி மின் உற்பத்தி நிலையங்களை அமைப்பதற்கான திட்டங்கள் காணப்படுகின்றன. அதற்கு அரசாங்கத்தினால் வழங்கப்பட வேண்டிய அனைத்து அனுமதிகளும் வழங்கப்பட்டன. அவற்றை நடைமுறைப்படுத்த இடமளிக்குமாறு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஆகியோரிடம் கூறினேன். முன்னால் இருந்த மின்சாரத்துறை அமைச்சர் அதனை தடுத்துவிட்டார். இங்கு பாரிய மாஃபியா உள்ளது. எழுதுவினைஞர் வேலைக்கு கூட இங்கு பொறியியலாளர்களை இணைத்துக் கொள்ளப்படுகின்றார்கள். இந்த நிலையில் நிலக்கரி மின் உற்பத்திக்கு இவர்கள் இடமளிக்கப் போவதில்லை. டீசலை பயன்படுத்தி மின் உற்பத்தி செய்யப்படுவதால் அவர்களுக்கு தரகு பணம் கிடைக்கப்பெறுகின்றது. அதற்கு முன்னாள் மின்சக்தித்துறை அமைச்சரே பொறுப்பு கூற வேண்டும். உரிய அமைச்சர் முறையாக செயற்படவில்லை என்றால் அவரை நீக்கி உரிய ஒருவரை நியமிப்பதற்கு ஆட்சியாளர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். මේකට වග කියන්න ඕනේ පසුගිය හිටපු ඇමතිවරයා. හැබැයි ඉතින් ආණ්ඩුවේ ලොක්කොත් දැනගන්න ඕනේ ඇමතිවරයා දුරුසිතරන් ඇමතිවරයා අයින් කළා වැඩේ කරන්න නැත්නම් කරන්න පුළුවන් කෙනෙක්ට කරන්න දෙන්න. இதேவேளை தேசிய அரசாங்கத்தை அமைக்க தற்போது முன்னெடுக்கப்படும் முயற்சிகளுக்கு தன்னிடம் ஆசீர்வாதம் கோரப்படவில்லை என்று குறிப்பிட்ட முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தான் கழுத்தில் சுமந்து ஆட்சிக்கு கொண்டு வந்த இந்த அரசாங்கம் தற்போது தன்னை மதிப்பதில்லை என்றும் வருத்தம் வெளியிட்டுள்ளார். හොරකම් කරනවා හැමෝම දැන්. හැබැයි හොරකම් තදින්ම හොරකම් කරපු මිනිමරපු අයට නම් බලයට යනට මං කැමති නෑ.